Hi friends, so இந்த வீடியோவில் நம்ம இமேஜ் எப்படி நம்ம HTML யூஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதலாவதாக நான் என்ன செய்கிறேன், ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோலோட என்ன ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் ஒரு நியூ டேப் அண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை சர்வ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலோட எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் இந்த இடத்த சர்வ் பண்ணின்னு சொல்லி லொக்கேஷன்ஸ் கேட்கும். ஸோ அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டு நான் இனிஷியல் பேஜ் இது தான்ங்கிறதுக்காண்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். .htmlன்னு சொல்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ் கண்டிப்பாக நாம் கொடுத்துருக்கணும். ஸோ கொடுத்துட்டு சர்வ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு HTML ஃபார்மேட்டில் இந்த ஃபைல் வந்துட்டு சர்வ் ஆகிட்டுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், பேசிக்ஸ்டான HTML டேக்ஸை வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு HTMLன்னு சொல்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ளே ரெண்டு மேஜரான டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஹெட் டேக் அதே மாதிரி பாடி டேக்ன்னு சொல்லி ரெண்டு டேக் யூஸ் பண்ணுவோம். ஹெட் டேக்குள்ளே நம்ம கொடுக்குற டைட்டில் வந்துட்டு நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ டைட்டில் அதாவது நம்மளோட பேஜில் டைட்டில் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துக்குவோம், அது நம்மளோட டேப்பில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இமேஜ் டேக்ன்னு சொல்லி கொடுத்து விட்றேன். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே நான் இமேஜ் டேக்ன்னு சொல்லி இது வந்துட்டு ஒரு இமேஜ் டேக் தானுங்கிறத டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் என்ன செய்கிறேன், நீங்கள் h1 அதாவது ஹெட்லைன் டேக் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு this is HTML image tag அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே img டேக்ன்னு சொல்லி கொடுத்து விடுறோம். சரிங்களா? ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவையான ஒரு இமேஜையும் நான் இங்கே கொண்டு வந்து போட்டுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நான் இங்கே போயிட்டு ஃப்ரீ இமேஜ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ இமேஜ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்களா இருந்தால் கூகுளில் போயிட்டு ஃப்ரீ இமேஜ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஸ்பேஷன்னு சொல்கிற ஒரு சைடு வந்துக்கிட்டு, ஸோ அந்த சைடுக்குள்ளே போனீங்களா இருந்தால் நீங்கள் ஃப்ரீ இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இங்கே போயிட்டு லேப்டாப்னு சொல்லி கொடுத்து சர்ச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், கொடுத்ததும் லேப்டாப் ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாமே எனக்கு எங்கே செய்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. நான் ஒரு இமேஜ் ஒன்றை என்ன செய்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஃப்ரீ ஆப்ஷன் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் சர்வ் பண்ணேன்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற லொக்கேஷனுக்கு போகிறேன். ஸோ அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு எனக்கு இங்கே தான் தேவைங்கிறதால நான் என்ன செய்கிறேன், அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், அதை மூவ் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அரோவை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஷோ ஃபோல்டர் ஆப்ஷன் காட்டும், அதுக்குள்ளே போங்க. ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த இமேஜஸ் டவுன்லோட் ஆகிருக்கும். நான் என்ன செய்கிறேன், ரீநேம் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ போனீங்களா அந்த ஆப்ஷனில் ரீநேம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். நான் என்ன செய்கிறேன், லேப்டாப்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த லேப்டாப்பை வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோலோட எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களால் கட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஃபோல்டர் லொக்கேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ போயிட்டு இங்கே நான் கண்ட்ரோலோட வியை ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்களாண்டாலும் பேஸ்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கோடிங்குக்குள்ளே போகிறேன். இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, img டேக். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு img டேக் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், எந்த சோர்ஸ் அதாவது எந்த இமேஜை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ srcன்னு சொல்லி அதாவது சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துடணும். பாருங்கள், இங்கே ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. வித்தியாசமான ஃபோல்டர்ஸ் இருந்தால் அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போது நம்ம ரெண்டுமே சேம் ஃபோல்டரில் இருக்கிறதால டைரெக்டாக நம்மளோட இமேஜோட நேமை கொடுத்து விட்டாலே ஓகே தான். நான் என்ன செய்கிறேன், laptop.jpg சொல்லி கொடுத்து விட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், க்ளோஸ் பண்ணிவிடுறேன். இமேஜ் டேக்கை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், க்ளோஸ் பண்ணிவிடுறேன். இந்த / யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த டேக்குக்கு என்ன செய்திருந்தோம், நாம் h1 டேக் ஓப்பன் பண்ணி இன்னொரு டேக் மூலமாக தான் க்ளோஸ் பண்ணியிருந்தோம்.
ஆனால் இமேஜ் டேகுக்கு வந்துட்டு நம்ம அப்படி க்ளோஸ் பண்ண தேவையில்லை. நாம் என்ன செய்யலாம், அதே டேக்லேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி // யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்க இயலும். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் என் ப்ரொஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, இண்டெக்ஸ் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருந்துச்சோ அதே ஹைட்டிலேயே இந்த இமேஜ் வந்துட்டு என்ன செய்திருக்கு, இங்கே டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இல்லாமல் நமக்கு குறிப்பிட்ட ஒரு சைஸில் தான் வேணும்னு சொன்னால் நம்ம அதெல்லாமே நம்ம சிஎஸ்எஸில் செய்துக்குவோம். பட் இருந்தாலும் நம்ம HTMLலையும் என்ன செய்யலாம், சில அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஹைட்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஹைட் வந்துட்டு நான் 200ன்னு சொல்லி கொடுக்கேன். அதே மாதிரி வித் வந்துட்டு என்ன செய்கிறேன், அதையும் 200ன்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். ஸோ 200 + 200க்கு வந்துட்டுது. ஸோ வித் கொஞ்சம் எனக்கு கூட வேணுமென்றதுக்காக நான் இங்கே 400ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்தீங்களா இருந்தால் இங்கே என்ன நடக்கும் பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி அந்த 400க்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா, ஸோ இப்போது நமக்கு கரெக்டாகவே அது ஃபிட் ஆகிட்டுது. அதோடு சேர்த்து சில இன்னும் எக்ஸ்ட்ராவான அட்ரிபியூட்ஸும் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ALT, அதாவது இந்த அல்டர்னேட்னு சொல்கிற இந்த அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த யூஸ் பண்ணுறதுக்கு மூலமாக நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் இப்போ பாருங்களேன். நான் ஒரு நேம் வந்து கொடுக்கேன், லேப்டாப் i7ன்னு சொல்லி கொடுத்து விட்றேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு இந்த பேஜுக்கு போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்கே டிஸ்பிளே பண்ணப்பட இல்லை. சரிங்களா, எந்த ஒரு சேஞ்சஸுமே எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணப்பட இல்லை. அப்போ என்ன ரீசனுக்காக வேண்டி நாம் இந்த அட்ரிபியூட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த அல்டர்னேட்னு சொல்கிறேன். இந்த அட்ரிபியூட்டை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்டா, ஒருவேளை நம்மளோட பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கும்போது இமேஜ் லோட் ஆகிறதுக்கு டிலே ஆகுமாண்டா, ரொம்ப டைம் எடுக்குமாண்டா. அதுக்கு பதிலாக இது அல்டர்னேட்டிவாக இது யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள், நான் இங்கே 1 கொடுக்கணும், இப்படி ஒரு இமேஜே இல்லை. அப்போ லோட் ஆகிற மாதிரி டைம் எடுக்கும். அப்போ பாருங்கள், அந்த டைமில் இங்கே என்ன செய்திருக்கு, லேப்டாப் i7ன்னு சொல்கிறது இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறது, இதோட முக்கியத்துவம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த அல்டர்னேட்னு சொல்கிற இந்த ஆப்ஷன்ஸை வந்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த டைமில் நம்மளோட யூசர்ஸ் ஒருவேளை நம்மளோட இமேஜ் லோட் ஆகிறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அல்லது இமேஜ் லோட் ஆகாமல் இருக்குது, சம்டைம் தெரியாமல் அழிப்பட்டுட்டுன்னு சொன்னால் கூட அது என்ன இமேஜ்ன்னு சொல்லி டெவலப்பரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் கிளைண்ட்டுக்கும் தெரியும் இந்த இடத்த என்ன இமேஜ் லோட் ஆக போகுதுன்னு சொல்லி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜ் டேக் வந்துக்கிட்டு. இதோடு நீங்கள் என்ன செய்யலாம், பேராகிராஃப் டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை, இப்போ நீங்கள் ஒரு இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் P டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸுக்கு போகிறேன். வந்துட்டு பேராகிராஃப் ஜென்ரேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணதும் எனக்கு நிறைய பேராகிராஃப் ஜென்ரேட்டர் ஆப்ஷன்ஸ் வரும் வந்துட்டு. ஸோ அதில் வந்துட்டு நான் இந்த பேராகிராஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஜென்ரேட் பண்ணிக்கிட்டவா எனக்கு தேவையான மாதிரியான பேராகிராஃப்ஸ் வந்துட்டு வரும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். ஸோ அப்போ என்ன காரணத்துக்காக நம்ம இந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுற வேண்டாம், இந்த பேராகிராஃப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், நாமளே டைப் பண்ணிக்கலாம் என்று யோசிச்சா. ஸோ இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கேட்டவா ஒரே விதமான டெக்ஸ்ட்டை நம்ம வித்தியாசமான பேராகிராஃபில் பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு சரியான டிசைன்ட வியூவை பார்த்துக்க இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அத்தனை பேராகிராஃபை ரெண்டமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம கண்டென்ட்டை சரியாக நம்மளோட கிளைண்ட்டிட்ட இருந்து பெற்றுக்கின்றதுக்கு பிறகு, அல்லது நாம் க்ரியேட் பண்ண போகிறோமாக இருந்தால் நாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை நமக்கு தேவையான மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் வந்துட்டு நாம் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ இமேஜ் டேக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இதை இன்னும் டிஃப்ரெண்ட்டாகலாம் செய்யலாமாங்கிறது சிஎஸ்எஸ் படிக்கும்போது நம்ம அதோட அலைன்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.